மீனம். மீனம் காலபுருஷனுக்கு 12. விரையச்சனில விபரீதமான ராஜயோகம் சொல்றோம்ல, அந்த மாதிரி விபரீதமான அவயோகம் போச்சு. எல்லாம் போச்சுங்கய்யா. என்ன செய்யுதுன்னே தெரியலையா, எப்படி வாழ போறதுன்னு தெரியலையா. அதனாலதான் இல்லீகலுக்கு நிறைய பேர் போறாங்க. மனதை கண்ட்ரோல் படுத்தணும். விரையச்சனி போச்சு, இப்ப ஜென்மச்சனி. ஒண்ணு மட்டும் உறுதி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா முடியும். கல்யாணம் ஆகாதவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா கல்யாணம் முடியும். அதைத்தான் நான் சொன்னது, அனுகிரகமும் என்ன திசை புத்தி வருதோ, 7 வந்துருச்சா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை கொண்டாந்து கொடுத்துருவாரு, கல்யாணத்துக்கு பொண்ணு கொண்டாந்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு பவர் உண்டு சனீஸ்வரருக்கு. அப்படிப்பட்ட மீனம் 12வது ராசி மீன ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் மிக கஷ்டத்தோட லாபத்தையும் கொடுப்பார். உங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க. முதல் சுற்ற 2வது சுற்றையும் பார்த்துக்கோங்க. முதல் சுற்ற 2வது சுற்றுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. முதல் சுற்றுனா கொஞ்சம் சிரமம். முதல் சுற்று யாருக்குங்க சிரமம்? படிக்கிறவங்களுக்கு சிரமம். படிக்கிறவங்களுக்கு சிரமம். படிக்கிற குழந்தையில கொஞ்சம் கவனமா அப்பா அம்மா பார்த்து 2 பேரும் வேலைக்கு போனா அப்புறம் அந்த எப்படி பிள்ளை படிக்கும்? அதனால படிக்கிற பிள்ளையில கவனமா பார்த்துக்கோங்க. 2வது சுற்று மேரேஜுக்கு உண்டு. 3வது சுற்று கோயில் குளம் அர்ச்சனை, ஆன்மீக சுற்றுலா, இந்த மாதிரிலாம் போய் புண்ணியத்தை சேர்க்கறது தான். கண்டிப்பா ரேவதி, உத்தரட்டாதி, புரட்டாதி, அம்பிகை வழிபாடு, திருச்செங்கோட்டு வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு, திருச்செங்கோடு வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு, இதெல்லாம் செஞ்சு கால பைரவர் 7 கருங்குவளை, சங்குப்பூ, சகப்பு மலர்கள், வாசமுள்ள மலர்களால் சனி பிரித்தி ஹோமம் கொஞ்சம் பண்ணிக்க. உங்க ஊர்ல எந்தெந்த இடத்துல சனீஸ்வரர் தனியாக இருக்காரோ, இல்ல நவகிரகங்கள் இருக்கிறாரோ, நவகிரகங்கள் இருக்க சனியா இருக்கக்கூடிய இடத்துல சனி பிரித்தி ஹோமம், நீலாஞ்சனம், ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரதம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா. அடுத்து ராகு கேது. ராகு என்னும் ஐயனை போற்றி, கரவாய் தருவாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆகவருள் பொருள் அனைத்திலும் வெற்றி, ராகு கன்னியே ரம்யா போற்றி. அடுத்து கேது தேவே, கீர்த்தி திருவே, பாதம் போற்றி, பாவம் தீர்ப்பாய், வாதம் பம்பு வழக்குகள் அனைத்தும், கேது தேவே கேண்மையாயிருச்சு. கேண்மை என் நண்பனாவா, என் சகோதரனாவா, என் உடன் பிறவாமையவா, அடியாருக்கு அடியார வந்துடணும், கணக்கே இல்லையே அப்படின்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட பிரார்த்தனையை செய்து கொண்டால் பிரார்த்தனையே மூலதனம், பிரார்த்தனையே வெற்றி, பிரார்த்தனையே அனைத்திற்கும் கருப்பொருள், பிரார்த்தனையே நமக்கு உருப்பொருள். பிரார்த்தனையினால்தான் எதையும் சாதிக்க முடியும். பிரார்த்தனையில் சந்தித்தால் எதையும் சாதிக்க முடியும். எந்த பகையாளியா இருந்தாலும் பிரார்த்தனையில் வை. படிப்பு குறைவா பிரார்த்தனை, பதவியில் குறைவா பிரார்த்தனைகள், பகைமையா இருப்பியா பிரார்த்தனைகள், திருமணம் நடக்கலையா பிரார்த்தனை, குழந்தை பாக்கியமா பிரார்த்தனை, பிரார்த்தனை, பிரார்த்தனை. இதை செய்து வந்தால் நிச்சயமாக 7 சனி என்னங்க எவ்வளவு நாளைக்கு? வருஷம் பூரமா உங்களுக்கு இருக்குது, வருஷம் பூரமா இருக்குது. அதுல ஏற்கனவே இந்த வந்துடுறாரு, 7வது மாசம் வந்துடுறாரு, 3வது மாசம் வந்தாரு மீனத்துக்கு, 7வது மாசம் திரும்பி இங்க வந்துடுறாரு. அப்ப திரும்பி வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குதுல்ல, ரிட்டர்ன் வந்துடுறாருல, ரிட்டர்னபிள் கேட் பாஸ்போர்ட் வந்துடுறாருல, கும்பத்துக்கு சனி வக்கரத்துக்கு வந்துடுறாருல. அப்படி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைன் கிளியர் பண்ணுவீங்களா? அப்பவாவது கொஞ்சம் நல்ல முறையில் எடுத்துக்கிறீங்க. அப்ப சனி பயிற்சிக்கு 6, சனி வக்கரத்துக்கு ஒரு 6 பேர்த்துக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்துல குருவுக்கு நெகட்டிவா இருக்கும். குரு பயிற்சியில 6 பேத்துக்கு நல்லா இருக்கும், மற்ற 6 பேத்துக்கு நெகட்டிவா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த வக்கரத்தையே நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. நவகிரகங்கள்ல இந்த 2 கிரகத்துக்கு மட்டும் அதிகமான வக்கரத்துக்குரிய தேதியை குறிச்சிருக்காங்க, அதிகமான தேதி குறிச்சிருக்காங்க. எனவே தயவு செய்து மீனராசி நேயர்கள் பொறுமை காத்து சமயபுரம்
மண் சோறு சாப்பிடுங்க, சமயபுரம் விபூதி வாங்கி கொடுங்க, சமயபுரம் அந்த அந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்க. இருக்கிறதுலயே அம்பாள் பச்சை பட்டினி விரதம் இருந்து முடிச்சுட்டான். அந்த அந்த தீர்த்தம் வாங்கி சாப்பிடுங்க. மிக உன்னதமான தீர்த்தம், மிக உன்னதமான தீர்த்தம். இதை செய்து வந்தால் நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு சனீஸ்வரனுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி மட்டும் இல்லைங்க, நிச்சயமா முழுமையாக தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் உண்டு. வழி விடுவார். விநாயக பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, மேசராசி, கும்பராசி, கும்பராசி, மீனராசி, மேசராசி, சிம்ம ராசி, இந்த 4 ராசிக்கு மிக மிக முக்கியம். கருங்குவளை மலர், சங்குப்பு, சனி பிரத்திகோமம் செய்து கொண்டால் நிச்சயமாக சனீஸ்வரனுடைய அவருடைய சுலோகங்களாம் சொல்லுங்க, தெரியலன்னா கேளுங்க, நானே கூட எடுத்துறேன். கண்டிப்பா நீங்க நைட்ல கேட்டா நான் எடுத்து தருவேன். ஆன்லைன்ல கன்சல்டிங் பண்ணுங்க. நிச்சயமாக தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும் 12 ராசிக்கு அன்பர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.